Hello friends, welcome to Dhrona Academy. Good evening to all. இந்த வீடியோ பதிவுல நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா உவமை மரபு தொடர் மற்றும் பழமொழி பொருளறிதல் தேவனைய பாவனர் பாவலரேறு பெருஞ்சித்திரனார் தொடர்பான செய்திகள் 7ஆம் வகுப்புல இருக்கக்கூடிய கலைச்சொற்கள் எல்லாம் சேர்த்து டோட்டலா நம்ம ஒரு 50 क्वेश्चन இந்த லைவ் டெஸ்ட்ல பார்க்க போறோம். ஓகேவா? நம்ம பார்க்கக்கூடிய இந்த 50 क्वेश्चन உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ வந்து லைவ் டெஸ்ட்டை ஃபுல்லா அட்டென்ட் பண்ணுங்க. அண்ட் டெஸ்ட்டோட முடிவுல நீங்க என்ன மார்க் வாங்கியிருக்கீங்க அப்படிங்கிற உங்களோட மார்க்ஸை வந்து கமெண்ட்ஸ்ல லீவ் பண்ணுங்க. ஓகே, ரெடி அப்படின்னா ஒரு தம்ஸ் அப் மட்டும் போட்டுருங்க. நம்ம क्वेश्चंसக்குள்ள போயிடலாம். ரெடியா? ஓகே, கையில ஒரு பேப்பர் பேனா வச்சுக்கோங்க. ஒவ்வொரு क्वेश्चனுக்கும் என்ன ஆன்சர் அப்படிங்கிறத நோட் பண்ணிட்டே வாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் क्वेश्चन பார்த்தரலாம். உள்ளங்கை நெல்லிக்கனி போல உவமை கூறும் பொருள் தெரிக. ஸோ வந்து உள்ளங்கை நெல்லிக்கனி அப்படிங்கிற இந்த உவமை எந்த பொருள்ல வருது? தெளிவாக, சிறப்பாக, நன்றாக, வெளிப்படைத்தன்மையாக. வெரி குட். இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸி தான். ஒரு நம்மளோட உள்ளங்கையில ஒரு நெல்லிக்கனியை வச்சோம் அப்படின்னா அது நல்லா வெளிப்படையா தெரியும். ஸோ ஆப்ஷன் டி தான் இதுக்கான ஆன்சர், வெளிப்படை தன்மையாக. ஸோ இது சார்ந்த நமக்கு ஸ்கூல் புக்ல 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, அதை பார்த்தரலாம். மடை திறந்த வெள்ளம் போல் அப்படின்னா தடையின்றி மிகுதியாக அப்படின்னு அர்த்தம். உள்ளங்கை நெல்லிக்கனி போல அப்படின்னா வெளிப்படை தன்மை அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? சரி, அடுத்த क्वेश्चन. கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது போல இவ்வுவமை கூறும் பொருள் அறிக. எதிர்பாரா நிகழ்வு, தற்செயல் நிகழ்வு, பயனற்ற செயல், எதிர்பார்த்த நிகழ்வு. கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது போல. இது வந்து ஒரு உவமை, சரியா? இதுக்கான பொருள் வெரி குட். இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா கிணறு நம்ம வெட்ட போனோம் அப்படின்னா அங்கே பூதம் கிளம்பிருச்சு. ஸோ இது வந்து எதிர்பார்க்காத ஒரு விஷயம் தான் இல்லையா? ஸோ ஆப்ஷன் ஏ தான் இதனுடைய ஆன்சர். ஸோ இது சார்ந்து நமக்கு ஸ்கூல் புக்ல ஒரு பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க பாருங்க. காக்கை உட்கார பனம்பழம் விழுந்தது போல, கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது போல, பசுமரத்தாணி போல, விழலுக்கு இறைத்த நீர் போல, நெல்லிக்காய் மூட்டை கொட்டினார் போல. ஸோ இந்த பொறுத்துகவை ஒற்றுமையின்மை, பயனற்ற செயல், தற்செயல் நிகழ்வு, எதிர்பாரா நிகழ்வு, எளிதில் மனதில் பதிதல். ஸோ இதோட பொருத்தணும் அப்படின்னா நம்ம நிறைய ஓமைக்கான பொருள்களா தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஸோ பொருத்திடலாம். ஃபர்ஸ்ட், காக்கை உட்கார பனம்பழம் விழுந்தது போல, இது வந்து தற்செயலா நடக்கிற ஒரு விஷயம், சரியா? கிணறு விட்ட பூதம் கிளம்பியது வந்து எதிர்பாராத நிகழ்வு. பசுமரத்தாணி போல அப்படிங்கிறது எளிதில் மனதில் பதிதல். விழலுக்கு இறைத்த நீர் போல அப்படின்னா பயனற்ற செயல். நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போலங்கிறது ஒற்றுமை இன்மை. ஓகே, சரி, அடுத்த क्वेश्चन பார்க்கலாம். உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்தல். மழை முகம் காணா பயிர் போல, இந்த உவமைக்கான பொருள் என்ன? மழை பொழியாத நிலை, மழையின் முகம் பயிரின் வருத்தம், நீண்ட நாள் காணாமல் ஏங்குவது, வருத்தமும் மகிழ்ச்சியும் கலந்த நிலை. ஆக்சுவலா இந்த கொடுத்திருக்கக்கூடிய அந்த வாக்கியத்துக்கான பொருள் அவங்க கேட்கல. உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருள், ஒரு உவமையை சொல்லி நம்ம அதுக்கு வேற ஒரு மீனிங் தான் சொல்லுவோம் இல்லையா? அதுதான் அவங்க கேட்டிருக்காங்க. ஓகேவா? இதுக்கான ஆன்சர் வெரி குட். ஆப்ஷன் சி. மழை முகம் காணா பயிர்னா ரொம்ப நாளா மழை வரல, அதை பயிர் பார்த்துட்டு இருக்கு அப்படின்னும் போது நீண்ட நாள் காணாமல் ஏங்குற அந்த விஷயத்தை தான் இதுல சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? அடுத்த क्वेश्चन. காணல் நீர் எனும் உவமை தரும் பொருள் எதுவென கண்டறிக. இயலாத செயல், இருப்பது போல் தோன்றும் ஆனால் இருக்காது, நீண்ட காலமாக இருப்பது, எண்ணியது நிகழாமை. காணல் நீர்னா என்னன்னு ஃபர்ஸ்ட் தெரியணும் அதுக்கு, அப்பதான் அதுக்கான ஆன்சர் வந்து நீங்க போட முடியும். இந்த क्वेश्चனுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா காணல் நீர் அப்படிங்கிறது நம்ம டிராவல் டைம்ல பார்த்துருப்போம் இல்லையா? பஸ் இல்ல கார்ல அந்த மிரருக்கு முன்னாடி ஒரு தண்ணி இருக்கிற மாதிரி தெரியும். அது கிட்டக்க போயிட்டோம் அப்படின்னா ஒண்ணுமே இருக்காது, அந்த இடத்துல எம்டி பிளேஸா இருக்கும். ஸோ அதுதான் வந்து காணல் நீர். இருப்பது போல் தோன்றும் ஆனால் இருக்காது. தொலைவுல இருந்து பார்க்கும்பொழுது இருக்கிற மாதிரி தெரியும், கிட்டக்கு போய் பார்த்தா இருக்காது. ஸோ ஓகேவா?
இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. ஸோ இது சார்ந்து ஒரு பொறுத்துக கொடுத்துருக்காங்க பாருங்க. மரபு தொடர்களை பொருளோடு பொறுத்துக. ஆயிரங்காலத்து பயிர், கல்லில் நார் உரித்தல், கம்பி நீட்டுதல், காணல் நீர், கண்ணை மூடிக்கொண்டு. இதை சரியா பொறுத்திடலாமா? ஆயிரங்காலத்து பயிர் அப்படின்னா நீண்ட காலமாக இருப்பது. கல்லில் நார் உரித்தல் அப்படிங்கிறது இயலாத செயல், முடியாத ஒரு விஷயம். கம்பி நீட்டுதல்னா விரைந்து வெளியேறுதல். காணல் நீர் அப்படிங்கிறது இப்பதான் பார்த்தோம், இருப்பது போல் தோன்றும் ஆனால் இருக்காது. கண்ணை மூடிக்கொண்டுனா ஆராய்ந்து பார்க்காம அப்படியே செய்யறது. ஓகே, சரி. அடுத்த கொஸ்டின். திருவள்ளுவரின் புகழை டேஷ் உலகமே அறிந்துள்ளது. குடத்துள் இட்ட விளக்கு போல, உள்ளங்கை நெல்லிக்கனி போல, பசுமரத்தாணி போல, கண்ணை இமை காப்பது போல. இந்த கொஸ்டினுக்கு எத்தனை பேர் கரெக்டா ஆன்சர் சொல்றீங்கன்னு பார்க்கலாம். வெரி குட். சிலர் தப்பா போடுறீங்க, சிலர் கரெக்டா போடுறீங்க. கொஸ்டினை நல்லா வாசிச்சு பார்த்து ஆப்ஷனை நல்லா பார்த்துட்டு ஆன்சர் பண்ணுங்க பார்ப்போம். சரி, இதுக்கு ஆன்சர் பாருங்க. ஃபர்ஸ்ட் எத்தனை பேர் ஏ போட்டீங்க? இதெல்லாம் தப்பு. ஏன் அப்படின்னா குன்றின் மேல் இட்ட விளக்கு அப்படின்னு சொன்னா இது கரெக்டா இருக்கும். ஏன்னா ஒரு குன்றுல விளக்கு வச்சிருக்கோம் அப்படின்னா அது எல்லா இடமும் ஒளியா இருக்கும். ஆனா இங்க என்ன கொடுத்துருக்காங்க? குடத்துள் இட்ட விளக்குன்னு கொடுத்துருக்காங்க. ஒரு குடத்துக்குள்ள நம்ம ஒரு விளக்கு ஏற்றி வச்சோம் அப்படின்னா அது அந்த வெளிச்சம் பார்த்தீங்கன்னா அந்த குடத்துக்குள்ளே தான் இருக்கும், வெளியில போகாது இல்லையா? ஸோ அப்போ கண்டிப்பா ஏ வராது. ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா பி தான் வரணும். உள்ளங்கை நெல்லிக்கனி போல அப்படிங்கிறது தான். ஸோ ஆப்ஷன்ல என்ன இருக்கோ அதை பார்த்து கவனமா செலக்ட் பண்ணணும். ஓகே, இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி. அடுத்த கொஸ்டின். உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெழுதல். கிணற்று தவளை போல, உவமை கூறும் பொருள் தெளிக, சுயநலம், ஞானம், அறிவு, அறியாமை. கிணற்று தவளை எப்படி இருக்கும்? ஆப்ஷன் டி, அறியாமையோட இருக்கும். ஓகேவா? அடுத்த கொஸ்டின். இடி விழுந்த மரம் போல, இவ்வுவமை கூறும் பொருள் விளக்கம். துன்பம், முறிதல், அழிதல், கருகுதல். இடி விழுந்த மரம் போல, இதுக்கான அந்த பொருள் வந்து என்னது? ஆப்ஷன் ஏ, துன்பம். ஓகே, அடுத்த கொஸ்டின். பொருந்தாத சொல் என்ன? ஊடகம் மீடியா, ஒளியியல் லிங்குவிஸ்டிக்ஸ், மொழியியல் போனாலஜி, இதழியல் மேகசின். ஸோ இதுக்கு பொருந்தாதது எது? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, இதழியல் மேகசின் அப்படிங்கறதுதான் பொருந்தாத சொல். ஓகேவா? அடுத்த கொஸ்டின். நிலவும் வானும் போல, இவ்வுவமை கூறும் பொருள் விளக்கம். பண்புடைமை, பணிவுடைமை, வேற்றுமை, ஒற்றுமை. நிலவும் வானும் எப்படி இருக்கும்? ஒற்றுமையா இருக்கும். ஆப்ஷன் டி தான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின். உவமை தொடரின் பொருத்தமான பொருளை தேர்ந்து எழுதுக. அறிஞர் அண்ணாவின் மேடை பேச்சு மடை திறந்த வெள்ளம் போல அமைந்துள்ளது. தெளிவற்ற பேச்சு, குழப்பமான பேச்சு, தெளிவான சீரான பேச்சு, கலக்கம் நிறைந்த பேச்சு. அண்ணாவினுடைய பேச்சு மடை திறந்த வெள்ளம் போல அமைந்துள்ளது. மடை திறந்த வெள்ளம் போல அப்படின்னா என்ன? அதுக்கு இதுல எது சரியா பொருந்தும்? வெரி குட். ஆப்ஷன் சி, தெளிவான சீரான பேச்சு அப்படிங்கிறது தான். அடுத்த கொஸ்டின். மெல்ல பாயும் தண்ணீர் கல்லையும் கரைக்கும், இப்பழமொழியின் பொருள். தண்ணீர் கொண்டு கல்லையும் கரைக்கலாம், தண்ணீர் மெதுவாக பாயும், கல் எப்போதும் கரையும் தன்மை கொண்டது, தொடர்ந்து முயன்றால் தடைகளை தாண்டலாம். மெல்ல பாயும் தண்ணீர் கல்லையும் கரைக்கும்.
வெரி குட் வெரி குட். ஆப்ஷன் டி, தொடர்ந்து முயன்றால் தடைகளை தாண்டலாம். அடுத்த கொஸ்டின், குத்துக்கல்லுக்கு குளிரா வெயிலா, இந்த பழமொழிக்கான பொருள் எழுதுக. அனுபவம் மூலம் அறிதல், கவலை இல்லாமல் இருத்தல், தன்னிலை உணர்தல், ஏமாற்றம் அடைதல். இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, கவலை இல்லாமல் இருத்தல். ஓகேவா? குத்துக்கல்லுக்கு என்ன குளிரா வெயிலா, அதுக்கு குளிர் அடிச்சாலும் பிரச்சனை இல்லை, வெயில் அடிச்சாலும் பிரச்சனை இல்லை, அப்படின்னா கவலை இல்லாம இருக்கிறது. ஓகே, அடுத்த கொஸ்டின், பழமொழியை நிறைவு செய்க. குடல் கூழுக்கு அழுவுதாம் டேஷ், நினைச்சதாம் கழுதை எடுத்ததாம், கொண்டை பூவுக்கு அழுவுதாம் அல்லுறவன் பக்கத்துல இருந்தாலும் பதற அரிசி ஆகுமா. இதுல எது வந்து அடுத்த இந்த பழமொழியை வந்து நிறைவு செய்யும்? கீழே இருக்கக்கூடிய இந்த 4 ஆப்ஷன்ல எதை இந்த கோடிட்ட இடத்துல போட்டோம் அப்படின்னா இந்த பழமொழி வந்து கம்ப்ளீட் ஆகும். வெரி குட். குடல் கூழுக்கு அழுவுதாம், கொண்டை பூவுக்கு அழுவுதாம். ஆப்ஷன் பி தான் இதனுடைய ஆன்சர். ஓகே, அடுத்த கொஸ்டின், உவமைக்கு ஏற்ற பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக. தாமரை இறை நீர் போல, தாமரை இழை நீர் போல, ஏமாற்றம், பற்றுதலின்றி, ஏற்றம், இரக்கம். தாமரை இலையில நீர் இருந்தா எப்படி இருக்கும்? ஏமாற்றமா இருக்குமா, பற்றுதல் இல்லாம இருக்குமா, ஏற்றமா இருக்குமா, இரக்கமா இருக்குமா? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி. ஏன்னா தாமரை இலை மேல தண்ணி இருந்ததுன்னா அது இலையோட ஒன்றி போகாம பற்றுதல் இல்லாம பட்டும் படாம அப்படி மேல நின்றுட்டு இருக்கும். சரியா? ஆப்ஷன் பி தான் இதுக்கு சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின், உவமையால் விளக்க பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுங்க. கல்லில் நார் உரித்தல், இது இப்பதான் பார்த்தோம் நம்ம. நீண்ட காலமாக இருப்பது, ஆராய்ந்து பாராமல், இயலாத செயல், விரைந்து வெளியேறுதல். வெரி குட். ஆப்ஷன் சி, இயலாத செயல். அடுத்த கொஸ்டின், தவறான உவமை இணையை தேர்ந்தெடுக்க. பசுமரத்தாணி போல, எளிதில் மனதில் பதிதல், மடை திறந்த வெள்ளம் போல, தடையின்று, கீரியும் பாம்பும் போல, ஒற்றுமை, விழலுக்கிறைத்த நீர் போல, பயனற்ற செயல். ஸோ இதுல தவறானது என்னன்னு கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அந்த இடத்துல என்ன வரும் அப்படின்றத சொல்லுங்க. ஓகேவா? இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, ஒற்றுமை வராது. என்ன வரணும்? கீரியும் பாம்பும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கும், அப்ப வேற்றுமை அப்படிங்கிறத வேணா சொல்லலாம். ஓகேவா? ஒற்றுமை கண்டிப்பா வராது. ஓகே, அடுத்த கொஸ்டின், எம்ஜிஆர் திரைத்துறையில் கொடிகட்டி பறந்தார். உவமையின் பொருளை எழுதுக. நீண்ட காலமாக இருப்பது, புகழ் பெற்று விளங்குதல், எண்ணி செயல்படாமை, விரைந்து வெளியேறுதல். எம்ஜிஆர் அவர்கள் திரைத்துறையில கொடிகட்டி பறந்தார். இந்த உவமைக்கான பொருள், இதுல உவமை எது அப்படின்னா கொடிகட்டி பறந்தார் அப்படிங்கிறது தான். ஆப்ஷன் பி, புகழ்பெற்று விளங்குதல். ஓகே, அடுத்த கொஸ்டின், இரட்டை கிளவி போல் உவமை கூறும் பொருள் யாதென கண்டறிக. வளமை, வறுமை, வேற்றுமை, ஒற்றுமை. இரட்டை கிளவி எப்படி இருக்கும்? ஆப்ஷன் டி, ஒற்றுமையா இருக்கும். ஏன் அப்படின்னா இப்ப உதாரணத்துக்கு சலசல, பல, மட, ஸோ இதெல்லாமே எப்படி ஒன்னோட ஒண்ணு ஒன்றி இருக்கு இல்லையா?
ஸோ அதனால இரட்டை கிளவி போல் அப்படின்னா ஒற்றுமை அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அடுத்த கொஸ்டின். பொருந்தாத இணையை கண்டறிக. உள்ளங்கை நெல்லிக்கனி போல தெளிவு, நகமும் சதையும் போல நட்பு, நீர்மேல் எழுத்து போல நிலையின்மை, மழை முகம் காணா பயிர் போல உவகை. இதுல பொருந்தாத இணை எது? உவகை அப்படின்னா என்னது? மகிழ்ச்சி அப்படிங்கிற பொருள்ல வரும். ஓகேவா? பொருந்தாத இணை என்னது? வெரி குட், ஆப்ஷன் டி. மழைமுகம் காணா பயிர் போல அப்படிங்கிறது உவகையில வராது. அது துன்பம், வருத்தம் அந்த மாதிரி வரணும். ஓகே, அடுத்த கொஸ்டின். அத்தி பூத்தது போல உவமை கூறும் பொருள் தெளிக. மிக எளிதாக, மிக அரிதாக, மிக உயரமாக, மிக குள்ளமாக. அத்தி பூத்தார் போல. ஓகே, இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி. மிக அரிதாக, ரேரான ஒரு விஷயம் தான் இல்லையா அத்திப்பூ பூக்கிறது. அடுத்த கொஸ்டின். உவமையால் விளக்க பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுதல். எடுப்பார் கைப்பிள்ளை. கைக்குழந்தையின் செயல்பாடுகள். யார் எதை சொன்னாலும் கேட்பது. இளமை பருவத்தின் நினைவுகள். குழந்தை பருவத்தின் உணவு பழக்க வழக்கங்கள். எடுப்பார் கைப்பிள்ளை. ஆப்ஷன் பி. யார் எதை சொன்னாலும் கேட்பது. ஓகே, அடுத்த கொஸ்டின். கங்கையின் மூழ்கினாலும் காக்கை அன்னமாகுமா? கங்கை நதியில மூழ்கினாலும் காக்கை அன்னமாகுமா? இப்பழமொழி உணர்த்தும் பொருள் என்ன? தவறு இழைத்தவன் மன்னிக்கப்படுவான். பாவச் செயலுக்கு பரிகாரம் இல்லை. குற்றத்துக்கு தண்டனை தேவையற்றது. நீரில் மூழ்கினால் பாவம் கரையும். ஸோ இதுல எது கரெக்ட் சொல்லுங்க பார்ப்போம். வெரி குட். இதுக்கான ஆன்சர் கங்கையில மூழ்கினாரும் காக்கை அன்னமாகுமானா பாவ செயலுக்கு பரிகாரம் இல்லை அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் பி. அடுத்த கொஸ்டின். சரியான இணையை கண்டறிக. இலவு காத்த கிளி போல ஏமாற்றம், இடியோசை கேட்ட நாகம் போல விரைவு, குன்றின் மேலிட்ட விளக்கு போல வேதனை, அடுத்தடுத்து காட்டும் பளிங்கு போல சேர்ந்திருத்தல். சரியான இணை எதுன்னு சொல்லணும். ஓகேவா? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஓகே, இலவு காத்த கிளி போல ஏமாற்றம். அடுத்த கொஸ்டின். உவமையால் விளக்க பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடு. வளவன் கிணற்று தவளை போல வாழ்ந்தான். வளவன் எல்லாம் அறிந்தவனாக வாழ்ந்தான். வளவன் ஏதும் அறியாதவனாக வாழ்ந்தான். வளவன் குறுகிய அறிவுடையவன் ஆக வாழ்ந்தான். வளவன் மூடனாக வாழ்ந்தான். ஸோ இதே கொஸ்டின் நம்ம பார்த்தோம். ஆனால் ஆப்ஷன்ஸ் வேற மாதிரி இருந்தது, இங்கே வேற மாதிரி இருக்கு. ஓகே,
ஆப்ஷன் சி வளவன் குறுகிய அறிவுடையவனாக வாழ்ந்தான். ஓகே, அடுத்த கொஸ்டின். உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடு. பாரியின் பரம்பு மழையின் புகழ் குன்றின் மேலிட்ட விளக்கு போல பரவியது. குன்றின் மேல் அமைந்துள்ளது. பரம்பு மலையில் புகழ் மங்கியது. பரம்பு மலையின் புகழ் ஓங்கியது. பரம்பு மலையில் விளக்கு அமையவில்லை. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி பரம்பு மலையின் புகழ் ஓங்கியது அப்படிங்கிறது தான். ஓகே, அடுத்த கொஸ்டின். பழமொழிகள். ஏழை பணக்காரன் வேறுபாடு அறிய உதவும் பழமொழி. இருப்பவனுக்கு புலி ஏப்பம், இல்லாதவனுக்கு பசி ஏப்பம். பாடி பாடி குத்தினாலும் பதறு அரிசி ஆகுமா? புலி பசித்தாலும் புல்லை தின்னாது. அகழில் விழுந்த முதலைக்கு அதுவே சொர்க்கம். ஏழை பணக்காரன் இத சரியா சொல்லக்கூடிய பழமொழி. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ இருப்பவனுக்கு புலி ஏப்பம், இல்லாதவனுக்கு பசி ஏப்பம். ஓகே, அடுத்த கொஸ்டின். பொறுத்துக. எழுத்திலக்கணம், உரையாடல், பொம்மலாட்டம், இதழியல். இதை சரியா பொருத்தி என்ன வரும்னு சொல்லுங்க. பப்பட்ரி, ஆர்த்தோகிராஃபி, டயலாக், ஜேர்னலிசம். வெரி குட். இதுக்கான ஆன்சர் பாருங்க. எழுத்து இலக்கணம் அப்படின்னும் பொழுது என்ன வரணும்? ஆர்த்தோ. ஓகேவா? ஃபர்ஸ்ட் இதுக்கு ரெண்டாவதா உள்ளது வரும். உரையாடல் டயலாக். ஓகேவா? 3 2 3ன்னு இருக்கக்கூடிய ஆப்ஷன் டி தான். ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி. பொம்மலாட்டம் பப்பட்ரி, இதழியல் ஜேர்னலிசம். அது கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ 27வது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் டி தான் ஆன்சர். ஓகேவா? அடுத்த கொஸ்டின். பாவலரேறு பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் என்ன? துரைராசு, துரைமாணிக்கம், துரைசாமி, ராதாகிருஷ்ணன். வெரி குட். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி துரைமாணிக்கம் அப்படிங்கிறதா. இந்த துரைசாமி அப்படிங்கிறது யாருடைய பெயர் அப்படிங்கிறத சொல்லுங்க. ஓகேவா? அடுத்த கொஸ்டின். பாவலரேறு மறைந்த ஆண்டு என்ன? 1990, 1995, 1994, 1992. மறைந்த ஆண்டு. வெரி குட். ஆப்ஷன் பி 1995 கரெக்ட். ஓகேவா? அடுத்த கொஸ்டின். பொருந்தாதது எது என காண்க. கனிச்சாறு, கையை, கொய்யாக்கனி, பாவிய கொத்து. இதுல பொருந்தாதது எது? இது எல்லாமே என்னது? பாவலரேறு பெருஞ்சித்திரனார் அவர்களுடைய நூல்கள். சோ அதுல பொருந்தாதது. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன்
பி. கையை வரக்கூடாது, அங்க என்ன வரணும், ஐயை அப்படின்னு வரணும். ஓகேவா? அடுத்த கொஸ்டின். ஓய்வும் பயனும் என்னும் பாடல் பள்ளி பறவைகள் என்னும் டேஷ் தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது. குழந்தை பாடல், தாலாட்டு பாடல், நாட்டுப்புற பாடல், சங்க பாடல். ஸோ ஓய்வும் பயணம் அப்படிங்கிற அந்த பாடல் பள்ளி பறவைகள் அப்படிங்கிற தொகுப்புல இடம்பெற்றிருக்கு. ஓகேவா? அந்த பள்ளி பறவைகள் அப்படிங்கிற தொகுப்பு என்ன? குழந்தை பாடலா, தாலாட்டு பாடலா, நாட்டுப்புற பாடலா, சங்க பாடலா? இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, குழந்தை பாடல்கள். ஓகேவா? அடுத்த கொஸ்டின். தேவனைய பாவனர் அவர்கள் பிறந்த ஊர் என்ன? சக்கரவில்லை, சாஸ்தா கோவில், சத்திரம் திருச்சி, சங்கரன் கோவில். தேவனைய பாவனர் அவர்கள் பிறந்த ஊர். இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, சங்கரன் கோவில். ஓகே. அடுத்த கொஸ்டின். தேவநேய பாவனருக்கு எத்தனை சிறப்பு பெயர்கள் உள்ளன? 170, 174, 190, 147. அவருக்கு எத்தனை சிறப்பு பெயர்? தேவநேய பாவனருக்கு 174 சிறப்பு பெயர்கள். ஓகேவா? ஆப்ஷன் பி தான் இதுக்கு சரியான ஆன்சர். ஆப்ஷன் பி. ஓகே. அடுத்த கொஸ்டின். பொருந்தாதது எது என காண்க. குண்டலகேசி உரை, யாப்பருங்கல உரை, இலக்கிய வரலாறு, பாவனர் வரலாறு. குண்டலகேசி உரை, யாப்பருங்கல உரை, இலக்கிய வரலாறு, பாவனர் வரலாறு. ஸோ இதெல்லாம் யாருடைய நூல்கள்னு தெரியுதா அப்படின்னா அதுக்கும் ஆன்சர் சொல்லுங்க. ஓகேவா? இதுல எது பொருந்தாதது? ஆப்ஷன் சி, இலக்கிய வரலாறு. இந்த இடத்துல என்ன வரணும்? இலக்கண வரலாறு அப்படின்னு வரணும். ஓகேவா? அடுத்த கொஸ்டின். உலகத்திலேயே ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு எது? மலேசியா, அமெரிக்கா, தமிழ்நாடு, இந்தியா. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ, மலேசியா அப்படிங்கிறது தான். ஓகே. அடுத்த கொஸ்டின். மொழி ஞாயிறு என அழைக்கப்படும் நபர்? லக்வனார், தேப்போமி, பாவாணர், கால்டுவெல். மொழி ஞாயிறு என அழைக்கப்படுபவர்? வெரி குட். ஆப்ஷன் சி, தேவநேய பாவாணர். ஓகே. அடுத்த கொஸ்டின். கோடிட்ட இடத்தை நிரப்புக. மருத்துவ நூல்கள் கற்பாய், உடன் மனநூலும் டேஷ் கற்பாய். சேர்ந்து கற்பாய், தேர்ந்து கற்பாய், இணைந்து கற்பாய், அனைத்தும் கற்பாய். என்ன வரும்? இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன்
ஆப்ஷன் பி தேர்ந்து கற்பாய். ஓகேவா? அடுத்த கொஸ்டின், தவறான இணை எது என காண்க. இயற்கை வளம் நேச்சுரல் ரிசோர்ஸ், வனவியல் ஜங்கிள், வனவிலங்கு வைல்ட் அனிமல்ஸ், வன பாதுகாவலர் ஃபாரஸ்ட் கன்சர்வேட்டர். இதுல தவறான இணை வந்து எது? இதுல தவறான இணை என்னது? ஆப்ஷன் பி வனவியல் அப்படிங்கிறது ஜங்கிள் கிடையாது. ஓகேவா? அதுக்கு வேற ஒரு என்ன வரும்னு தெரியுமா? சொல்லுங்க. அடுத்த கொஸ்டின், பொறுத்துக. தீவு, காடு, உவமை, பல்லுயிர் மண்டலம். பயோடைவர்சிட்டி, பராபிள், ஜங்கிள், ஐஸ்லாண்ட். தீவு அப்படின்னும் பொழுது என்ன வரும்? ஐஸ்லாண்ட். காடு வந்து ஜங்கிள், உவமை பராபிள், பல்லுயிர் மண்டலம் பயோடைவர்சிட்டி. ஸோ ஆப்ஷன் என்ன வரணும் இதுக்கு? சரியான ஆன்சர் சி 4 3 2 1. ஓகே, அடுத்த கொஸ்டின், பொறுத்துக. கதை, பாடல், துணிவு, சமத்துவம், முழக்கம். இதை பொறுத்து என்ன ஆன்சர் வரும்னு சொல்லுங்க பார்ப்போம். கதை பாடல் அப்படின்னா என்னது? பேலட். 2 ஆப்ஷன்ஸ் இருக்கு, ரெண்டுல எது? பி ஆர் சி. கதை பாடல் வந்து பேலட்னு சொல்லிட்டேன். துணிவு கரேஜ். 3 1ன்னு இருக்கக்கூடிய ஆப்ஷன் சி தான் ஆன்சர். சமத்துவம் ஈக்குவாலிட்டி, முழக்கம் என்னது? ஸ்லோகன். ஸோ ஆப்ஷன் சி தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகே, அடுத்த கொஸ்டின், பொருந்தாத இணை எது? குறிக்கோள் ஆம்பிஷன், செல்வம் வெல்த், லட்சியம் அப்ஜெக்டிவ், கடமை ரெஸ்பான்சிபிலிட்டி, அயலவர் நெய்பர். இதுல பொருந்தாத இணை எது? 1 மற்றும் 2, 2 மற்றும் 3, 1 மற்றும் 3, 4 மற்றும் 5. ஓகே, இதுக்கான ஆன்சர் பாருங்க. குறிக்கோளுக்கு வந்து ஆம்பிஷன் கிடையாது, என்ன வரணும்? அப்ஜெக்டிவ் வரணும். செல்வம் வெல்த் கரெக்ட், லட்சியத்துக்கு வந்து அப்ஜெக்டிவ் வராது, ஆம்பிஷன் வரணும். அது மாதிரி கடமை ரெஸ்பான்சிபிலிட்டி கரெக்ட் தான், அயலவர் நெய்பர் கரெக்ட் தான். ஸோ 1 மற்றும் 3 தான் பொருந்தாத இணை, அதாவது தவறான இணை. ஓகே, மாத்தி கொடுத்துருக்கோம், அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. அடுத்த கொஸ்டின், நற்பண்பு என்ற சொல்லிற்கான கலைச்சொல் என்ன? குட் ஹேபிட், குட் வேல்யூஸ், courtesy, mercy. நற்பண்பு அப்படிங்கிற அந்த சொல்லுக்கான கலைச்சொல் ஆப்ஷன் சி courtesy. ஓகேவா? அடுத்த கொஸ்டின், ரெசிப்ரோசிட்டி என்ற சொல்லிற்கான கலைச்சொல் என்ன? ஒப்புரவு நெறி, நற்பண்பு, வறுமை, கடமை. ஆப்ஷன்
ஏ ஒப்புரவு நெறி அப்படிங்கிறது தான் என்னது ரெசிப்ரோசிட்டி அப்படிங்கிற சொல்லுக்கான கலைச்சொல். ஓகே, அடுத்த கொஸ்டின். பொறுத்துக. உபதேசம், வானியல், நேர்மை, வாய்மை. இதை சரியா பொருத்தி என்ன ஆன்சர் வரும்னு சொல்லுங்க. அஸ்ட்ரானமி, ப்ரீச்சிங், சின்சியாரிட்டி, இன்டெகிரிட்டி. உபதேசம் அப்படின்னா என்னது? உபதேசம் வந்து ப்ரீச்சிங். ஓகேவா? வானியல் வந்து அஸ்ட்ரானமி. இப்போ 1. நேர்மை வந்து என்ன வரணும்? இன்டெகிரிட்டி. 4. வாய்மை சின்சியாரிட்டி. அப்போ 2 1 4 3. ஆப்ஷன் பி தான் இதுக்கு சரியான ஆன்சர். ஓகே, அடுத்த கொஸ்டின். தவறான இணை எது என காண்க. வழிகாட்டுதல் பாத்வே, கல்வியறிவு லிட்ரஸி, குழந்தை தொழிலாளர் சைல்ட் லேபர், கோடை விடுமுறை சம்மர் வெக்கேஷன். இதுல தவறான இணை வந்து எது? வெரி குட். தவறான இணை ஆப்ஷன் ஏ. வழிகாட்டுதல் அப்படிங்கிறது பாத்வே கிடையாது. ஓகே, அடுத்த கொஸ்டின். தவறான இணை எது என காண்க. கல்வெட்டு கிரியேட்டர், கையெழுத்துப்படி மேனுஸ்கிரிப்ட்ஸ், கலைஞர் ஆர்டிஸ்ட், தூரிகை பிரஷ். இதுல தவறான இணை எது? வெரி குட். கல்வெட்டுக்கு வந்து கிரியேட்டர் வரக்கூடாது, என்ன வரணும்? இன்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லி வரும். ஓகேவா? ஸோ வந்து தவறான இணை ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். ஓகே, அடுத்த கொஸ்டின். ஷிப்யார்ட் என்னும் சொல்லின் கலைச்சொல் என்ன? நங்கூரம், மாலுமி, கப்பல் தளம், பெருங்கடல். ஷிப்யார்ட் ஈஸியான ஒரு கலைச்சொல் தான். அதுக்கான பேர்லயே ஆன்சர் வந்து இருக்கு. ஷிப்யார்ட்னா என்னது? கப்பல் தளம். ஷிப்னா கப்பல், யார்னா தளம். ஷிப்யார்டு கப்பல் தளம். ஓகேவா? 47 ஆப்ஷன் சி. அடுத்த கொஸ்டின். சேரிட்டி என்னும் சொல்லின் கலைச்சொல் என்ன? கண்ணியம், ஈகை, கொள்கை, எளிமை. சேரிட்டி என்ற சொல்லின் கலைச்சொல் என்ன? ஆப்ஷன் பி, ஈகை அப்படிங்கிறது தான். ஓகே, அடுத்த கொஸ்டின். துறைமுகம் என்ற சொல்லின் கலைச்சொல் என்ன? ஸ்ட்ரோம், ஹார்பர், செயிலர், ஆங்கர். ஸ்ட்ரோம் அப்படின்னா என்னது? ஹார்பர்னா என்னது? செயிலர்னா என்னது? ஆங்கர்னா என்னது? துறைமுகம் என்ற சொல்லின் கலைச்சொல் என்னது? ஹார்பர் தான் துறைமுகம். ஓகே, ஸ்ட்ரோம் அப்படின்னா புயல், செயிலர்னா என்னது? மாலுமி, ஆங்கர்னா
ஆங்கர்னா நங்கூரம். ஓகேவா? அடுத்த கொஸ்டின், செந்தமிழே உள்ளுயிரே செப்பரிய நின் பெருமை என் தமிழ்னா எவ்வாறு எடுத்தே உரை விரைக்கும். முந்தை தனி புகழும் முகிழ்ந்த இலக்கியமும் விந்தை நெடுநிலைப்பும் வேறார் புகழ் உரையும் என்று தமிழின் பெருமையை பாடியவர் யார்? நாமக்கல் கவிஞர், பாவலரேறு, தாராபாரதி, பாரதிதாசன். தமிழினுடைய பெருமையை பற்றி யார் இந்த மாதிரி பாடினா? வெரி குட். இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி, பாவலரேறு பெருஞ்சித்திரனார். ஓகேவா? அன்னை மொழி அப்படிங்கிற தலைப்புல இந்த வரிகள் வந்து வந்திருக்கும். ஸோ வந்து அந்த 10th இருக்கக்கூடிய அந்த லெசன்ல இருக்கும். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம 50 கொஸ்டின் பார்த்துருக்கோம். ஸோ இந்த 50 கொஸ்டின்ல நீங்க எத்தனை கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் ரைட்டா பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற உங்களோட மார்க்ஸை வந்து கமெண்ட்ஸ்ல லீவ் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புறேன். ஸோ அடுத்த ஒரு லைவ் டெஸ்ட்ல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது கமலி ஃப்ரம் துரோன் அகாடமி. தேங்க்யூ.